Finding a rational number between two rational numbers. ஃபர்ஸ்ட்ல வந்து two rational numbers கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து between rational number என்னன்னு கேட்பாங்க. அதை find out பண்றதுக்கான ஃபார்முலா தான் இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So between any two rational numbers there lies another rational number. So the formula பார்த்தீங்கன்னா 1/2 into sum of two rational numbers. So அந்த two rational numbersமே உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. So ஃபார்முலா இந்த மாதிரி தான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So 1/2 into sum of two rational numbers. Finding a rational number between 1/5 and minus 1/6. So கொடுத்திருக்க two rational number பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 1/5 another one பார்த்தீங்கன்னா minus 1/6. So இதுக்கு between இருக்க rational number தான் find out பண்ண போறோம். So formula பார்த்தோம் equals 1/2 into 1/5 plus minus 1/6. Sum of these two rational numbers. So 1/5 என்றது ஒரு rational number, minus 1/6 என்றது another rational number. Sum வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், plus வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். Then equals 1/2 into 1/5. So இங்க வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணும், plus into minus minus, then 1/6 நீங்க அப்படியே போடணும். Then இந்த bracketல இருக்கிறத வந்து simplify பண்றதுக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட denominator வந்து 5 இருக்கு, இங்க வந்து 6 இருக்கு. So denominator சேமா இருக்கும்போது numerator வந்து either நீங்க you can add or subtract, but நம்மளோட கேஸ்ல minus sign இருக்கு, so subtract தான் பண்ணனும் numeratorல. But denominator வந்து unequal இருக்கு. So unequal இருக்கும்போது you need to take LCM. So 5 and 6 க்கு நீங்க LCM எடுக்கணும். So 5 and 6 க்கு LCM பாத்தீங்கன்னா 5 into 6 which equals 30. 30 தான் LCM. So next step நம்ம சொல்லியிருந்தோம் denominator பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம 30 கொண்டு வர போறோம், இங்கேயும் வந்து 30 கொண்டுட்டு வர போறோம். So step பாருங்க, equals 1/2. So bracket போட்டுக்கோங்க. So 5 நீங்க எத்தனை டைம்ஸ் பண்ணா வந்து 30 கிடைக்கும்? So into 6 பண்ணாதான் 30 கிடைக்கும். So numeratorயும் into 6 தான் பண்ணணும். So 1 into 6. So denominator என்ன நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களோ அதே நம்பர் தான் numerator மல்டிப்ளை பண்ணனும். So 1 into 6 6/30 தான் கொண்டு வரணும் நம்ம LCM. So 30 போட்டுக்கலாம். Then minus 6 வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணா 30 கிடைக்கும்? 5 டைம்ஸ். So into 5 நீங்க பண்ணுவீங்க. So numerator into 5. So 1 into 5 is 5 divide by 30. So இப்போ பாருங்க denominator ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு. Just simple method தான். 5 நீங்க எத்தனை டைம்ஸ் பண்ணா 30 கிடைக்கும்? 6 டைம்ஸ். அதே தான் numeratorல மல்டிப்ளை பண்ணனும். 6 எத்தனை டைம்ஸ் பண்ணா 30 கிடைக்கும்? 5 டைம்ஸ். அதே தான் numeratorல நீங்க மல்டிப்ளை பண்ணனும். So once வந்து denominator வந்து ஈக்குவல் ஆன பின்னாடி ஸ்டெப் நீங்க பாருங்க 1/2 இருக்கு, அது as it is நம்ம போட்டுக்கிறோம். So காமனா ஒரு டைம் 30 எழுதிக்கோங்க. So numerator வந்து இப்போ நம்ம subtract பண்ண போறோம். 6 minus 5. So equals 1/2 into 6 minus 5 பார்த்தீங்கன்னா 1/30. So 1/2 into 1/30. So equals 1 into 1 1 divide by 2 into 30 which is 60. So answer பார்த்தீங்கன்னா 1/60. So question என்ன கேட்டிருந்தாங்க, find a rational number between 1/5 and minus 1/6. So இந்த ஸ்டெப் தான் ஃபார்முலா ஜஸ்ட் வந்து 1/2 போட்டு sum of their rational numbers இங்க நம்ம பண்ணிருக்கோம். So the between number பார்த்தீங்கன்னா which is 1/60. Thank you so much for watching this video.